வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனி நேரத்துக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் வறண்டு போயிருக்கும். அதேமாரி மூஞ்சும் வறண்டு போய் திட்டு திட்டாக இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அந்த மூலிகை. இது என்ன துக்குனோண்டு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, மரத்தில் இருக்குது. லேசாக அதை துளுத்து இருந்தது மட்டும் இப்போ வந்து இப்படியே காஞ்சி போய் இப்போ தான் துளுத்து வருது. இந்த மாதிரி கொழுந்து இலையா வேப்பலை பறிச்சுக்கணும். பறித்து இது கூட பச்சை பயிறு, இந்த வேப்பலை, இதை ரெண்டையும் நல்லா பட்டு போல் வச்சு அரைச்சி நம்ம குளிக்கும்போது குழந்தையிலேருந்து அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வேப்பலையும் பச்சை பயிரும் வச்சு அரைச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. குளிப்பாட்டி விட்டால் அந்த குழந்தை ஒன்று நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்கள் வந்து நல்லா திடகாத்திரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குளிப்பாட்டின உடனே அவ்வளோ ஒரு கலையாக இருக்கும் இந்த குழந்தைங்கள பார்த்தா. அது மாதிரி இருக்கும். இந்த வேப்பலையும் பச்சை பயிரும் அரைச்சி வச்சு குளிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பனி பத்துக்கு வந்து இந்த வேப்பலையும் பச்சை பயிரும் வச்சு அரைச்சி இந்த மார்கழி மாதம் தை மாதம் வரலையும் பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்கும். எப்படி தான் எண்ணெய் தேய்ச்சா கூட அப்படியே கைகாலெலாம் பூத்து பூத்து போயிருக்கும். இதை வந்து நீங்கள் அதுமாரி குளிக்கும்போது பச்சை பயிரையும் வேப்பலையும் வச்சு அரைச்சி நீங்களாம் அதேமாரி பயன்படுத்தி மூஞ்செல்லாம் காலெல்லாம் கைகாலெலாம் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவிங்கன்னா நல்லா உடம்பு வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.